அன்பான கலக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசு நீண்டதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்திய 28 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால் அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய சிஷ்யர்கள் அவர் சொன்ன காரியத்தை நம்பி போகும்போது சிலர் என்ன செய்யலை, அதை நம்பலை அல்லது விசுவாசிக்கலை. அப்போ அவங்க பயந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்து அவர் சொல்கிற காரியம், எனக்கு என்னது, இந்த உலகத்தில் எனக்கு என்னது, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் எதற்கு அஞ்ச வேணும் அல்லது எதற்கு நாம் பயப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லித்தருது. ஏன்னு சொன்னால், ஒரு பள்ளியில் ஒரு ஆஃபீஸ் அட்டெண்டர் என்ன செஞ்சார்னா இருந்தார். ரொம்ப எல்லாருக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் வேலைகளும் நல்லா ரொம்ப இருக்கும். அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், நல்ல தரமான பொருளை வாங்கிட்டு வருவார். ஆனால் குறைந்த விலையில் வாங்கிட்டு வருவார். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா, நல்ல பொருள் வாங்கணும்னு சொன்னால், ஏமாறாமல் வாங்கணும்னு சொன்னால், அதுக்கான அறிவு கொஞ்சமாவது நமக்கு இருந்தால் தான் வாங்க முடியும். இல்லைன்னா அதே மாதிரி என்ன இருக்கும், டூப்ளிகேட்டான காரியங்கள் நம்ம ஏமாந்து வாங்கிடுவோம். சரிங்களா? அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இவர் தரமான பொருட்களை மிகவும் குறைந்த விலையில் வாங்கிட்டு வராரு. இவர் என்ன அதுக்காக எந்த காரியத்தை கையாளுகிறார், எந்த முறையை அவர் கையாளுகிறார், அதை எப்படி அதை செய்கிற அவரால் முடியுது, அது எப்படி அவர் சாத்தியமாக்குறார் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துச்சு எல்லாருக்கும். ஆனால் அவர்கிட்ட யாரும் கேட்கல. அப்படி ஒரு நாள் என்ன செஞ்சால், ஒரு நபர் அவர்கிட்ட கேட்டார், அண்ணன் நீங்கள் மாத்திரம் எப்படி இப்படி வாங்க முடியுது உங்களால்? நீங்கள் கொடுக்குற பொருள் ரொம்ப தரமாக இருக்குது, ஆனால் விலை குறைவாக இருக்குது. ஆனால் நீங்கள் பெரிய பதவியிலும் இல்லை, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் அட்டெண்டராக தான் இருக்கீங்க. ஆனால் எப்படி நீங்கள் கடைக்காரர்கிட்ட என்ன சொல்லி வாங்குறீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. சொன்னால் ஆச்சரியமாக இருந்துக்கும். கொஞ்சம் அது கேலியாக இருந்தாலும் அதில் ஒரு காரியம் இருக்குது பாருங்கள். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், காவல் நிலைய உயர் அதிகாரியின் பெயரை சொல்லுவார். அவங்க வீட்டுக்கு நான் பொருள் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ என்ன செய்வாங்க, காவல் அதிகாரி உயர் பதவியில் இருக்கிறவருடைய பெயர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் சொல்லி என்ன செய்வேன், அவங்க என்னையும் மரியாதையாக நடத்துவாங்க, பொருளும் நல்ல பொருளை எனக்கு தருவாங்க. அப்படி தான் நான் காரியங்களை இவ்வளோ நாள் செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்னாராம். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் தவறுகள் இருந்தாலும் அதில் ஒரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவர் சொல்லுகிற பெயர், அந்த உயர் அதிகாரியின் பெயரை சொல்லும் பொழுது என்னது, அங்கே மாற்றங்கள் ஏற்படுகிறது. விலையும் குறையுது, தரமான பொருளும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். சில வேளை வீட்டில் கூட நம்ம என்ன செய்வோம், பிள்ளைங்க படிக்கல அப்படின்னு சொன்னால் உங்கள் பிரின்ஸிபால்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன், உங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க பயப்படுவாங்க. இப்போ ஒரு உயர் அதிகாரியின் பெயரை சொல்லும் பொழுதோ அல்லது நம்ம பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆசிரியர் பெயரோ அல்லது அதிகாரியின் பெயரை சொல்லும் பொழுது என்ன இருக்குது, ஒரு பயம் இருக்குது. ஆனால் நமக்குடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு என்னது, வானத்துக்குள்ள அதிகாரம் இருக்குது, பூமிக்குள்ள அதிகாரமும் அவருடைய கையில் இருக்குது. அப்பேற்பட்டவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உங்களுக்காகவும் எனக்கும் என்ன செய்கிறது, அந்த அதிகாரம் உள்ள நாமம், இயேசுவின் நாமம் எப்படி ரொம்ப அதிகாரம். உயர் அதிகாரி இல்லை, அவர் என்ன செய்கிறாரு, வானத்துக்கும் பூமியில் உள்ள சகல அதிகாரமும் அவருக்கு. வானத்தை நோக்கி அவர் ஏதாவது சொன்னார்னா அது அப்படியே நடக்கும். அவ்வளோ ஒரு அதிகாரம். சூரியனை நில்லுனா நிற்கும், அது எரிஞ்சு போன்னு சொன்னால், நான் தள்ளி போன்னு சொன்னால் போகும். அப்பேற்பட்ட அதிகாரம் உள்ளவர் அந்த தேவன் சொல்கிற அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணுமா, பிடித்து கொள்ளணும். எப்படி ஒரு அதிகாரியின் பெயரை நமக்கு இப்போது நம்ம சில நேரத்தில் ஒரு ஜோக்காக கூட சொல்லுவாங்கள்ல, எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும்பாங்க, ஆனால் அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு தெரியாது, ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு நம்முடைய படைத்த அந்த வல்லமையுள்ள தேவனுக்கு நம்ம பற்றி எல்லாம் தெரியும். ஆனால் நாம் தான் அவரை தெரிஞ்சிக்காமல், அவருடைய பவர் நமக்கு தெரியாமல், அவருடைய நாமம் நமக்கு விளங்காமல் நம்ம என்ன செய்கிறோம், அநேக கஷ்டங்களில் நம்மை என்ன செய்கிறோம், உட்படுத்தி கொள்கிறோம். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அவர் எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கிறார் அவர் கையில். அதனால் அவர்கிட்ட ஒரு குறையோ என்ன இல்லை. அதனால் நீங்கள் அவர்கிட்ட போகும்பொழுது உங்களுடைய குறைகளை எல்லாம் என்ன செய்ய அவர்
நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாமத்தை நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த நாமத்தை பிடிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யுமா, நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நம்ம தைரியமாக பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், அதற்கு இணையில்லா நாமம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்ட அந்த நாமம், அது பாவத்தை போக்குகிற நாமம், அது நமக்கு சமாதானம் தருகிற நாமம், நம்முடைய நோய்களை தீர்க்கிற நாமம், அது பாவத்தை மாத்திர சாபத்தை நீக்குகிற நாமம். அவருடைய நாமத்தை நம்ம நினைத்து நம்ம முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட ஜெபிப்போன்னு சொன்னால் அவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம பாவம் செய்தாலும் கூட நம்ம பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட அவருடைய நாமத்தை அவர் நமக்கு துருகமும் நமக்கு கேடகமும் நம்மளுக்கு கண்மலையும் நம்முடைய கோட்டையுமாக இருக்கிறார். நமக்கு எந்த ஆபத்து வராதபடிக்கு நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஏன் இன்னும் தயங்குறீங்க? அவர் உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் வரும்பொழுது நாம் அவரோடு கூட இந்த பரலோகத்தில் ஜீவிக்கிற ஸ்லாக்கியத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் இயேசு என்ற நாமத்தின் மகத்துவத்தை உணர்ந்து சகல அதிகாரமுடைய அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அந்த நாளின் பிரச்சனையிலிருந்து நம்ம அவர் விடுவிப்பார். ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் அவருடைய நாமத்தை பிடிச்சு கொள்வீங்கன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு நேரடி இருக்கிற எல்லா ஆபத்திலும் அவர்களை விலக்கி காத்து உடைய பிரச்சனையிலிருந்து உங்களை வெளிவர அவர் உதவி செய்வார். நீங்கள் அவரை விசுவாசிங்க. விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த இனிதான நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ருசி பாருங்கள். கர்த்தரை ருசி பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு அன்பானவர் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ள இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபம் செய்வோம். இயேசு உமது மேலான நாமத்தின் மகத்துவங்களையும் வல்லமையும் அதிகாரத்தையும் நாங்கள் உணர்கிறோம் சாமி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உடைய நாமம் வல்லமை உள்ளது ராஜா. நீர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் கர்த்தாவே. எல்லா அதிகாரம் உடையவர். எங்களை சாத்தானை எங்களிருந்து அப்புறப்படுத்துங்க. பிரச்சனை எங்களை விடுதலை கட்டளையிடுங்க. அடவே மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சமாதானத்தின் தேவர்களுக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அடவே சுகவீனத்தோடு பலவீனத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம் ராஜா. அப்படியே கண்ணீரெல்லாம் துடைத்தவளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்படியே வல்லமை அவர்கள் உணரத்தக்க கிருபை செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.